விஜய் அண்ணாவோட மாநாடெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? எவ்வளோ பிரம்மாண்டமா, சூப்பரா இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அத ரீக்ரியேட் பண்ணணும்னு தோணுமா இல்லையா? அந்த மாநாட தான் இப்போ ஒரு நாடக கம்பெனி ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. அது வேற யாரும் இல்ல. அது நம்ம ஸ்டாலின் அங்கிள் அண்ட் நாடக கம்பெனி தான். எதையெல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்க ஆடி போயிருவீங்க. விஜய் அண்ணா போட்டிருக்கிற சட்டை பேண்ட்ல இருந்து, ஸ்டேஜ் மாடல், மாநாடு கன்ஸ்ட்ரக்ஷன், ரேம்ப் வாக் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கும் வேணும் அப்படின்னு நம்ம பொம்மை முதல்வர் வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. விஜய் அண்ணா ரேம்ப் வாக்ல நடந்து போம்போது ஆரவாரமா கத்துவாங்கல்ல, ஒரு எழுச்சி இருக்கும். அப்புறம் வந்து கட்சி துண்டெல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு மாஸா நடந்து போவாரு. அது மட்டுமா, அவர பார்க்கறதுக்கு பசங்க அப்படியே ரேம்ப் வாக்ல ஏறி ஓடி வருவாங்க. ஒரு பையன் மாலை எடுத்துட்டு வருவான். அதெல்லாம் நம்ம பொம்மை முதல்வருக்கும் நடந்துச்சான்னு கேட்குறீங்களா? ஆமா, அது எப்படி நடக்காம இருக்கும்? அதுக்கு தான் ஆள் செட் பண்ணி கரெக்ட்டா அதே மாரி பண்ண வச்சிருக்காங்கல்ல. விஜய் மாரி ட்ரெண்ட் ஆகணும்னா, அதே மாரி இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி தானே ஆகணும். டிஎம்கேக்கு கொள்கையும் கிடையாது, கொள்கை தலைவர்களும் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்னடான்னா, என்னது விஜய் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை பண்ணியிருக்காரா? அப்ப நானும் பண்ணுவேன். ஆமா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்து ஏதோ ஒரு 5 ஃபோட்டோ வச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த மலர் தூவி மரியாதை பண்றத கூட விஜய் அண்ணா எப்படி பண்ணுவாரோ அதே மாரியே பண்ணியிருக்காங்க. எதுக்குடா உங்களுக்கு இந்த பொழப்பு? 75 வருஷ கட்சிக்கு வந்த நிலைமைய பார்த்தீங்களா இப்போ? அடுத்து நம்ம உதயநிதி ஸ்டாலின். நான் மட்டும் சளைச்சவன் இல்லடா. நீ மட்டும் தான் காப்பி அடிப்பியா? நானும் அடிக்கிறேன் பார்றா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்பா எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டாரு. நம்ம என்னத்த காப்பி அடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, அதான் இருக்கவே இருக்கே செல்ஃபி வீடியோ. விஜய் அண்ணா எங்க போனாலுமே யூசுவலா ஒரு செல்ஃபி வீடியோ எடுப்பாரு. அது எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாநாடுல விஜய் அண்ணா எடுத்த வீடியோ எவ்வளோ மாஸா இருக்கு. இந்த இளைஞரணி மாநாடுல உதயநிதி எடுத்த வீடியோ எவ்வளோ தமாஷா இருக்குன்னு நீங்களே பாருங்க. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான், உங்க சின்னம். 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. அட கோமுட்டைங்களா, அவர் எதுக்கு சொல்றாரு அப்படிங்கிறது தெரியாம அதையும் அப்படியே காப்பி அடிக்கிறீங்க. டிவிக்கே ஒரு புது கட்சி. அதுல வேட்பாளரா நிக்க வைக்கிறவங்க மக்களுக்கு நோன் ஃபேஸா இருக்க மாட்டாங்க. அதனால அவர் என் முகம்தான் சின்னம்னு நினைச்சுக்கோங்க. யார் வேட்பாளரா நின்னாலும் வந்து என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்ல வராரு. நீங்களும் ஏன்டா அதையே சொல்றீங்க? நீங்க தான் 75 வருஷ கட்சியாச்சே. உங்க வேட்பாளர்களும் மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தானே எல்லாருமே. இது கூட தெரியாம எவன் எதை எழுதி கொடுத்தாலும் அப்படியே கொண்டு வந்து பேச வேண்டியதானா? இப்ப தெரியுதா நீங்க தான் ஒரு தற்குறின்னு? என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்துட வேண்டியது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்பிடென்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். இந்த டிவிகேக்கு கூட்டம் கூடுறத பார்த்துட்டு வயித்தெரிச்சல்ல எப்பவுமே டிஎம்கே வந்து சொல்லுவாங்க, கூட்டம் ஓட்டா மாறாது, கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு. இப்ப நாங்க சொல்றோம், உங்களுக்கு கூடுற கூட்டமும் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் வாங்குவாங்க, உங்க கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசு கொடுத்தாலும் வாங்குவாங்க. ஆனா எலெக்ஷன்ல ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் போடுவாங்க. கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். அங்க கொள்கை கூட்டம்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இதுதான் அந்த கொள்கை கூட்டம் பார்த்துக்கோங்க. அந்த திமுக இளைஞரணி மாநாடுல நடந்தது. ஒரு பக்கம் வாழைத்தார பிச்சுட்டு, ஒரு பக்கம் கரும்ப பிச்சுட்டு குறுக்கா மறுக்கா ஓடிட்டு இருக்காங்க.
இந்த மக்கள நம்ம தப்பே சொல்ல முடியாது. இவங்கள வந்து இந்த நிலைமையில இன்னும் வச்சிருக்காங்கல்ல, ஒரு சாப்பாடுக்கு ஒரு ரூ. 200க்கு ஒரு வாழைத்தாரு, ஒரு கரும்புக்கு வந்து இப்படி வந்து அடிச்சுக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு ஏழ்மையா வந்து அந்த மக்கள வச்சிருக்கிற கவர்மெண்ட்ட தான் சொல்லணும். டிஎம்கே உங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட்டம் கூடுறது கூட நீங்க பேசுறத கேட்கறதுக்காக இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க பேசுறத டிவிலே 50, 100 பேர் தான் பார்க்குறாங்க. நேர்ல வந்து அப்படியே பார்த்துட்டாலும் உங்களுக்கு கூடுற கூட்டத்த நாங்க தற்குறின்னு சொல்ல மாட்டோம். ஆனா வந்து கட்சி தலைவர்கள்ன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்க தான் தற்குறி. இந்த மக்களுக்கு அப்படியே 200, 400ன்னு குடுத்துட்டு, ஏமாத்திட்டு, கூட்டம் கூடிட்டு, ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அது இத்தன நாள் வரைக்கும் நடந்தது. இனிமே வந்து அது நடக்காது. இப்ப விஜய் அண்ணா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அரசியல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கு மேல மக்கள ஏமாத்தி கருணாநிதி காலத்து அரசியல் பண்றதெல்லாம் இனிமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நாங்க இருக்கோம். எல்லாமே வந்து நீங்க பண்ற பொய், பித்தலாட்டம் எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு. மக்கள் ஓட்டு போட்டா தான் நீங்க சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு அரசியல் பண்ணுங்க.